கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு செய்த அற்புதம் என்கிற தலைப்பிலே கடந்த பதிவுகளிலே நான் என்னுடைய மாமனார் அவர்கள் செய்ததான காரியங்கள் குறித்து கூறியிருந்தேன். இன்றோடு உங்களுடைய கணக்கு வழக்கை முடித்துக்கொள்வோம் என்று சொல்லி அதோட பேச்சுவார்த்தையை நிறுத்தி கொண்டாங்க. என்னுடைய வீட்டு லைன்லேயும் எல்லோரும் பேச்சுவார்த்தை நிப்பாட்டிட்டாங்க, அவங்களுடைய வீட்டு லைன்லேயும் பேச்சுவார்த்தை நிப்பாட்டிட்டாங்க. நாங்கள் என்ன செய்கிறேன்னு தெரியல, தனிமையாக்கப்பட்டோம். ஆனால் தேவன் எங்களோடு கூட இருந்தார். தேவனால் நாங்கள் நடத்தப்படுகிறத உணர்ந்தோம். அது எந்தெந்த வழியிலெல்லாம் உணர்ந்தோம் என்கிறத நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது அதிகாலை ஜெபம் என்று எழும்பும் பொழுது காலையில் 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுவோம். வழக்கமாக நான் ஏற்கனவே கடந்த நாட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பாத்துக்குள்ளே இருக்கும் போதில் ட்ரிங்க்ஸ் சாப்பிட, ஸ்மோக் பண்ண, தியேட்டர்களில் போய் உட்காருங்கும் போதில் எனக்கு அதிகாலையில் தான் போய் தூங்கவே செய்வேன். அப்படி இருக்கும் போது எனக்கு அதிகாலையில் என்னால் எழுந்ததாக இது வரைக்கும் கிடையாது. அது மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய மனைவி தான் ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சு அவங்க எந்திரிச்சு வழக்கமாக அந்த 1வது நாள் ஆரம்பித்து அப்படியே லைனாக ஒவ்வொரு நாளாக தட்டி எழுப்பி எனக்கு எழுந்துருங்க ஜெபம் பண்ணுங்கன்னே சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு முறை ஒரு வாரம் 10 நாள் இருக்கும்போது கேட்டேன், வழக்கமாக நீ தான் என்னை எழுப்பி விட்டு ஜெபம் பண்ண சொல்கிறேன், நான் என்றைக்கு உன்னை எழுப்பி விட்டு ஜெபம் பண்ண போகிறேன்னு தெரியல, ஆனால் யாரும் எழுப்ப முடியல, எனக்கு தூக்கம் அசத்துற மாதிரி தான் வந்துடுது, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால் அதே போலே அலாரம் வச்சுட்டு 2 பேருமே நைட்டு இரவு ஜெபத்தை முடிச்சுட்டு படுத்துருக்குறோம். கரெக்டாக ஒரு 3:30 மணி இருக்கும். என்னுடைய தோள்பட்டையில் ஒரு ஆள் தட்டுறாங்க, தம்பி எழுந்துருன்னு சொல்லி, நியாய தீர்ப்பு தேசத்திற்கு வர காத்திருக்கிறது, எழும்பி முட்டி போட்டு ஜெபம் பண்ணு என்று சொல்லி ஒரு கரம் என்ன அப்படியே தட்டி எழுப்புச்சு. அப்படியே அந்நேச்சராக அப்படியே நான் உணர்ந்தேன். என்னுடைய தோள்பட்டையில் கை தட்டினது. தூங்கிக்கு இருந்தபோது சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எழும்பி ஜெபம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எழும்பி நின்று, சரி இப்போ தான் தட்டி எழுப்பியிருப்பா போட்டுக்குன்னு சொல்லி பக்கத்தில் பார்த்தா அவள் கொரட்டை விட்டு தூங்கியிருக்காங்க. அப்போ யார் தட்டி எழுப்புன்னு பார்த்தா எனக்கு ஆண்டவர் தான் அந்நேரம் தட்டி எழுப்பியிருக்காங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு. எந்திரிச்சு பிறகு நான் 3:30 மணிக்கெல்லாம் எழும்பிட்டேன். பிறகு முகமெல்லாம் கழுவி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப அவங்களையும் எழுப்பி அவங்களும் ரெடி ஆகிட்டு இந்த காரியத்தை சொன்னேன். ஆண்டவர் அன்னைக்கு எங்களோடு கூட இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. உடனே காலையில் முழங்கால் படிவிட்டு அதிகாலை ஜெபத்திலே நியாய தீர்ப்புக்காக தேசத்தில் நடக்க போகிற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணோம். அப்போ ஜெபம் பண்ணிவிட்டு அந்த வாரம் எப்போவுமே ஒரு வாரம் எங்களில் ஏதாவது சில காரியங்கள் அந்த நாட்கள் முழுவதுமாக ஏதாவது ஒன்று பேசப்படுகிற காரியங்கள், செய்யப்படுகிற காரியங்களில் அந்த வாரம் நாங்கள் சபைக்கு போகும்பொழுது எங்களுக்கு அங்கே ஒரு அற்புதங்கள் நடக்கும். அங்கே அதே மாதிரி காரியங்கள் ஏதாவது ஒரு காரியங்களில் நடக்கும். அதாவது நல்லா குறித்து வச்சுக்கோங்க, நீங்கள் போகிற சபை ஒரு ஆவிக்குரிய சபையாக இருக்கும். ஆவியினால் நடத்தப்படுகிற தேவனால் நடத்தப்படுகிற ஒரு சபையாக இருக்கணும். அதுக்காக மற்ற சபைகள்லாம் அப்படி இருக்குதுன்னா நீங்கள் ஆவிக்குள்ளே இருந்தாலே அது உங்களுக்கு உணர்த்தப்படும். நீங்கள் நம்ம எந்த டினாமினேஷனில் போய் உட்கார்ந்தாலும், எந்த டினாமினேஷனுக்கு உள்ளே போய் நீங்கள் உட்கார்ந்தாலும் உங்களோடு ஆண்டவர் பேசுகிற அனுபவம் இருந்தால் அவர்கள் மூலமாக நடத்தப்படும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு உணர்த்தப்படும். அந்த நாளில் நாங்கள் போய் அந்த சர்ச்சுக்குள்ளே போய் உட்காரும்போது எப்போவும் ஒரு பாட்டு போய்க்கிருக்கும் போதில் தான் நாங்கள் அங்கே போய் உள்ளே போய் உட்கார வேண்டிய சூழ்நிலை இருக்கும். விருதுநகர்லேருந்து அருப்புக்கோட்டையில் போய் அங்கே போய் ஜெபம் பண்ணும் போதில் அப்போ கரெக்டாக அன்றைய நாளில் கூட தூது பகுதியில் பாஸ்டர் அவர் எடுத்ததான வசனம் மத்தேயு 24வது அதிகாரத்தில் 6 முதல் அவர் எடுத்தார். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு நியாய தீர்ப்பினுடைய காரியங்களை வைத்து தான் அன்றைக்கு நடத்தினார். அவர் நடத்தின மாத்திரமில்லை, அந்த நாளிலும் கூட நீங்கள் இங்கே பார்க்குற மட்டும் இல்லை, வேதம் படிக்கிற மட்டும் இல்லை, டிவிகள்லேயும் நீங்கள் பெரும்பாலான கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் இப்போ உள்ள மாதிரி அப்போ வராது. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமோ இல்லைன்னா அந்த 8 to 8 to 9 அப்படி தான் இருக்கும். காலையில் அதிகாலையில் டி மோகன் ஐயா மற்றவங்களுடைய அந்த பிரசங்கம் தான் வரும். அதை நல்லா கேளுங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. அந்த நாளிலும் கூட இரவு நேரத்தில் குணமாக்கும் அன்பு என்கிறதான ராஜ் டிவியில் உள்ளதான அவர் சாது செல்வராஜ் அவர்களுடைய ப்ரோக்ராம் பார்க்கும்போது அதே மாதிரி கை என்ன பண்ணுச்சு, நியாய தீர்ப்பு வர சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி அதே மாதிரியே எச்சரிப்பு கொடுத்து அவர் தூது கொடுத்தார். அன்றைக்கி அவரும் என்ன செஞ்சாங்க, நியாய தீர்ப்பினுடைய காரியங்களை குறித்து தான் இதே வசனத்தை வச்சு தான் அவரும் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணாங்க. அப்போ எங்களுக்கு பக்தி வைராக்கியத்தில் அது வளர்வதற்கு எங்களுக்கு ஏதுவாக இருந்தது. சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும், அதை பற்றியெல்லாம் இல்லை. எங்களுக்கு அந்த நாட்களில் எங்களுடைய பக்தி வைராக்கியம் மேலும் மேலும் வளர்வதற்கு இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு அதிகமாக பிரயோஜனப்பட்டது. அதனால்
அதுக்கு அடுத்த வாரங்களில் தான் அது வரைக்கும் எனக்கு வந்து பரிசுத்தாவிக்காக நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன். பரிசுத்தாவி வேணும், பரிசுத்தாவி வேணும். ஏன்னா வீட்டுக்காரம்மா மட்டும் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, எனக்கு அந்நிய பாஷை கிடையாது, பரிசுத்தாவி பெறலை. அந்த ஆசை நமக்கு வேணும் இல்லையா? நமக்கு மேலே போகிறக்கு டிக்கெட்டு கொடுக்குற முத்திரை சீட்டு அதானே, அது இல்லைன்னா எப்படி நமக்கு பரலோகம் கிடையாதுன்னு சொல்லி எனக்கு எப்படியாவது நான் பரிசுத்தாவி வேணும் வேணும் நானும் கேட்டுகிட்டே இருக்கேன். அப்போ நம்ம ஜெபம் பண்ணிக்கு இருக்கும்போது தலைக்கு முன்னாடி ஒரு புறா வந்து நிற்கிற மாதிரி இருக்கும், ஒரு காலில் வந்து ஒரு நெருப்பு மாதிரி ஒரு தள்ளல் மாதிரி வந்து நிற்கும். ஆனால் 2 ஆவிகள் வந்து இப்படி நின்றுக்கிட்டு அதை மறைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது நம்ம கண்ணு முன்னாடி இப்படி தெரியுது, என்னென்னு தெரியலேன்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அது ஒரு தடை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இது நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன், என்னை தவிர்த்து வேறு யாருக்குமே அது என்ன செய்யாது தெரியாது. ஆனால் வீட்டுக்காரமாட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு காரியம் மாதிரி நடக்குது, ஒரு புறா வந்து கையில் நெருப்பு மாதிரி ஒன்று வச்சுட்டு வருது, ஆனால் 2 ஆவி வந்து அதை தடுத்துக்கிட்டே இருக்குது, என்ன தெரியல அப்படின்னு. இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுவோம், இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் பரிசுத்தாவி உங்களுக்கு தருவார்னு சொல்லி மட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அடுத்தடுத்த வாரங்களில் ஒவ்வொரு சம்பவங்களும் அடுத்தடுத்த நாட்களில் சில பயமுத்துற காரியங்கள்லாம் எனக்கு நடந்தது. அவை என்ன என்பதை குறித்து நான் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு வெளியிட்டிருக்கேன். கர்த்தர் தாமே உங்களை பாதுகாப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.